அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும், அரசு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இது யாருக்கு இந்த அறிவிப்பு அப்படின்னா, அரசு ஒரு கவர்மெண்ட்ல வொர்க் பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு அறிவிப்பு. உங்க அனைவருக்குமே தெரியும். ஒரு அரசாங்கத்துல உள்ள வரணும் அப்படின்னா, அது டிஎன்பிஎஸ்சி மூலமா வரலாம். அல்லது எம்ப்ளாய்மென்ட் மூலமா உள்ள போஸ்டிங் போடுவாங்க. அல்லது அதாவது நம்ம அரசு ஊழியர் ஒருத்தவங்க பணிபுரியும்போது, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய அ வீட்ல உள்ள ஒருத்தருக்கு அந்த வேலைய குடுப்பாங்க இல்லையா? இந்த 3 தான் கவர்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு. அதுல இந்த டிஎன்பிஎஸ்சி அதாவது அரசு தேர்வு வாரியங்கள், அப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் 2யும் தவிர்த்து ஒரு மிக முக்கியமானது இந்த கம்பேரிசன் போஸ்ட். இந்த கம்பேஷனேட் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல உள்ள நம்முடைய தாயோ, தந்தையோ அவங்க அரசுல ஒர்க் புரி அ வேலை பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வேலை வாய்ப்ப அ அவங்க வீட்ல உள்ள வாரிசுகளுக்கு குடுப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைம்ல போஸ்டிங் கிடைக்காது. ரொம்ப டிலே ஆகும். அப்படியே போஸ்டிங் கிடைச்சாலும் ப்ரமோஷன் ரொம்ப லேட் ஆகும். இந்த மாரி நெறைய அதுல ஒரு மைனஸ்லாம் இருக்கு. கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட்ல. ஸோ அத நம்ம ப்ராப்பரா பண்ணணும். அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாரி நெறைய வேக்கன்சிய ஃபில் பண்ணாம, அப்படி என்ன பண்றாங்க அத சரியான டயத்துல அவங்களுக்கு ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க. அத அப்படியே டிலே பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாரி இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அதுல வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லி, இனி வருங்காலங்கள்ல அது இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட்ட ப்ராப்பரா வெளிய கொண்டு வரணும்னு சொல்லி, நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மென்ட் மூலமா மானிய கோரிக்கை எண் 35ல சில அறிவிப்புகள வெளியிடுறாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. இது யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா, என். கயல்விழி செல்வராஜ் அவங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 இது வெளியிட்டிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, இதுதான். ஸோ, பொது பணிகள்ல கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட்ஸ் சிஜிஏ கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை இணையதளம் மூலமாக மேற்கொள்ளுதல். அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்மளுடைய நம்மளுடைய கவர்ன்மென்ட் டிபார்ட்மென்ட்ல கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட்ஸ ப்ராப்பரா ஃபில் அப் பண்ணவும், அந்த அப்பாயின்ட்மென்ட்ட அதாவது ஓப்பன் சோர்ஸா, நியாயமானதா, எல்லாருக்கும் தெரிற மாரி அத போஸ்டிங் போடவும், கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படக்கூடிய வண்ணம், ஒருங்கிணைந்த தனித்த வலைதளம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வெப். இந்த இதன் மூலமா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மென்ட்டினுடைய மேற்பார்வையின் கீழ, தமிழ்நாடு மின் ஆளுமை நிறுவனத்தின் மூலமா உருவாக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட் இருக்கு இல்லைங்களா? அத அந்த எந்த டிபார்ட்மென்ட்ல போடுறாங்களோ, அவங்களுக்கு தான் தெரியும். அது வெளிய தெரியாது எல்லாருக்குமே. இனி வரும் காலங்கள்ல இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட் போஸ்ட்ட எல்லாருக்கும் தெரிற மாரி, ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் எவ்வளவு போஸ்ட்ட ஃபில் அப் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு போஸ்ட் இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட்ல ஃபில் அப் பண்றாங்க, இன்னும் ஃபில் அப் பண்ணாம எவ்வளவு போஸ்ட் இருக்கு, இந்த எல்லா போஸ்டும் எப்ப ஃபில் அப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பர் டேட்டாவ ஓப்பன் லிங்க்ல அவங்க பண்ண போறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்ட்மென்ட் போஸ்ட் எவ்வளவு போஸ்ட் ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்கு. இவ்வளவு 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 பெர்சன்டேஜ் ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது, அத முறையா ஃபில் அப் பண்ணப்படுதா? அப்படி ஃபில் அப் படாம அந்த போஸ்ட்ல எங்க போகுது? இப்ப பெரும்பாலும் இந்த போஸ்ட் யாரும் ஃபில் அப் பண்றதே இல்ல. அப்படியே விட்டுர்றாங்க. ஸோ, அதனால இதுல ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸே இல்லாம இருக்கு. ஒரு
ஒரு இதாவே இல்லாம இருக்கு. அதனால வந்து இத வந்து ஓப்பனா வந்து எல்லாருக்கும் தெரிற மாரி கொண்டு வரணும். எல்லாருக்கும் அது புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் உருவாக்க போறாங்க. அந்த லிங்க் வந்துச்சு அப்படின்னா, இனிமே வந்து இதுல வந்து எந்த விதமான ஒளியும் மறையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தா நல்லது தான். ஆனா வருமா? எப்ப வருங்கிறதும் தெரியாது. ஆனா இந்த மாரி எங்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல மானிய கோரிக்கையில வெளியான ஒரு அறிவிப்பு. நல்ல அறிவிப்பு தான். பொது பணிகள்ல கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை இணையதளம் மூலமாக மேற்கொள்ளுதல். அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் இல்லைங்களா? அவங்க எப்ப அப்ளை பண்ணாங்க, எப்ப கிடைக்குது, எல்லாமே ஓப்பன் இதாயிரும். ஸோ வெளிப்படைத்தன்மை வந்து அதிகமாக தான் மக்களுக்கு கவர்மெண்ட் மேல உள்ள நம்பிக்கை வந்து அதிகமாகும். அத வந்து இவங்க ப்ராப்பரா பண்றோம் பண்றோம் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணான்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.